வணக்கம். அதாவது தஜிகிஸ்தான்ல இந்தியாவோட விமானப்படை தளம் இருந்துச்சே, அத பத்தி சமீப காலமா நிறைய செய்திகள் வருது. சில குழப்பமான வதந்திகளும் கூட. இந்தியா அங்க இருந்து அந்த தளத்தை இழந்துடுச்சா இல்லையா? குறிப்பா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பாக்ராம் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதையே இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு ஒரேடியா நம்ப முடியாத செய்தியெல்லாம் கூட சுத்திட்டு இருக்கு. அந்த பாக்ராம் தளம் பத்தின நியூஸ் அது சுத்தமா தவறான தகவல். அது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெரிய தளம். பல வருஷமா அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருந்தது. தாலிபான் வந்ததுக்கு அப்புறம் அதோட நிலைமை சிக்கலானது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் அது இந்தியாவுக்கு கொடுக்கப்படல. இது மாதிரி தப்பான நியூஸ் அடிக்கடி வரும். அதனால அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உண்மையான விஷயத்துக்கு வரலாம். தஜிகிஸ்தான்ல இந்தியாவோட மிலிட்டரி இருப்பு, அதாவது அந்த ஐனி, ஃபார்கோர் தளங்கள் இப்போ என்ன நிலைமையில இருக்கு? முதல்ல இந்த தஜிகிஸ்தான் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிய ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. தஜிகிஸ்தான் மத்திய ஆசியாவுல இருக்கிற ஒரு நாடு. சுத்தி நிலப்பரப்பு தான். நீங்க மேப்ல பாத்தீங்கனாலே அதோட முக்கியத்துவம் புரியும். மக்கள் தொகை பாத்தீங்கன்னா சுமார் 1 கோடி இருக்கும். இஸ்லாம் தான் பெரும்பான்மை மதம். வரலாறுன்னு பார்த்தா இது 1991 வரைக்கும் சோவியத் யூனியன்ல ஒரு பகுதியா இருந்தது. அப்ப ரொம்ப இளமையான நாடு. ஆமா, ஒரு சுதந்திர நாடா பார்க்கும்போது இது ஒரு இளம் குடியரசு தான். இந்தியாவுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் நல்ல உறவு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? மேப்ல பார்க்கும்போது இந்த பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அப்புறம் அந்த சின்ன வக்கான் காரிடார், அதனால பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம பக்கத்து வீடு மாதிரி தெரியுது. கரெக்ட். அந்த வக்கான் காரிடார் ரொம்ப மெல்லிசான ஒரு நிலப்பகுதி தான் ஆப்கானிஸ்தான்ல. ஆனாலும் அது தஜிகிஸ்தான இந்திய துணை கண்டத்துக்கு ரொம்ப கிட்ட கொண்டு வருது. பொதியியல் ரீதியா மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாவும் இந்தியாவுக்கு தஜிகிஸ்தான் ஒரு முக்கியமான நட்பு நாடு. பல வருஷமா நல்லுறவு இருக்கு. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். தஜிகிஸ்தான்ல இந்தியாவுக்கு 2 முக்கியமான இடங்கள்ல ஒரு இருப்பு இருந்துச்சு, இல்ல இருக்கு. ஐனி விமானப்படை தளம், அப்புறம் ஃபர்கோர் விமானப்படை தளம். சரி, இந்த தளங்களை இந்தியா அங்க அமைக்க என்ன காரணம்? இந்த ஐடியாக்கு பின்னால முக்கியமா முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்திருக்கார். அவர் கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றவர்னு சொல்லுவாங்க. பேசிக்கா என்னன்னா, இந்தியா இந்த 2 ஏர்பேஸ்களையும் தஜிகிஸ்தானுக்காக டெவலப் பண்ணி அப்கிரேட் பண்ணி கொடுத்தது. அது தஜிகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் இந்தியாவுக்கும் அந்த முக்கியமான லொகேஷன்ல ஒரு ஃபுட் ஹோல்டு கிடைச்சது. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? ஏதாவது எஸ்டிமேட் இருக்கா? இதுக்காக சுமார் $100 மில்லியன் வரைக்கும் இந்தியா செலவு செஞ்சிருக்கலாம்னு ஒரு மதிப்பீடு இருக்கு. இந்த வேலையை செஞ்சது நம்ம எல்லை சாலைகள் அமைப்பு, அதாவது பிஆர்ஓ. அவங்களோட சேர்ந்து ஒரு 200 இந்திய தொழிலாளர்களும் வேலை செஞ்சதா அந்த தகவல் சொல்லுது. பிஆர்ஓக்கு இந்த மாதிரி மலைப்பகுதியில வேலை செய்யற எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்லையா? அதனால அவங்க கரெக்டா இருந்திருப்பாங்க. இந்த தளங்களோட வியோவி முக்கியத்துவம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன? பாகிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்துல, அதோட வடக்கு பார்டருக்கு ஒட்டி இருக்கு. அதனால தேவைப்பட்டா அங்க இருந்து ஒரு பிரஷர் கொடுக்க முடியும் இந்தியாவுக்கு. ஒரு முழு நீள போர் வந்தா எதிரி நாட்டுக்கு இவ்ளோ பக்கத்துல ஒரு ஏர்பேஸ் இருக்கிறதுங்கிறது அது ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஆசெட்டா இருந்திருக்கும், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த தகவல்லையே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அதாவது இந்த தளங்கள் முழுசா இந்தியாவோட கண்ட்ரோல்ல இல்ல. கரெக்ட். இது இப்ப சிங்கப்பூர்ல அமெரிக்க கப்பலுக்கு இடம் கொடுக்கற மாதிரி இல்ல ரஷ்யா, சீனா மாதிரி நேரடியா அவங்க படையை நிறுத்துற மாதிரி இல்ல. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இந்த தளங்கள் தஜிகிஸ்தானோட இறையாண்மைக்கு உட்பட்டது. அவங்க அனுமதிச்சாதான் நாம அங்க செயல்பட முடியும். இந்தியா அங்க ஒரு கெஸ்ட் மாதிரி தான். மெயின்டெனன்ஸ்க்காக அப்பப்போ சில ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு போறது, கொஞ்சம் அளவுல இந்திய விமானப்படை வீரர்கள், டெக்னிக்கல் டீம் இவ்வளவுதாங்க இருந்தாங்க. இது ஒரு முழுமையான இந்தியன் ஏர்பேஸ் இல்ல, ஒரு ஃபார்வர்ட் பேஸ் இல்லனா ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். புரிஞ்சுது. சரி, இப்போ ஐனி ஏர்பேஸோட தற்போதைய நிலைமைக்கு வருவோம். லேட்டஸ்ட் நியூஸ் என்ன சொல்லுது? 2022ல இந்தியா இந்த ஐனி தளத்துல இருந்து முழுசா வெளியேறிட்டாங்கன்னு சில நம்பகமான வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வந்திருக்கு. இந்திய விமானப்படை அங்க இருக்கிறதுக்கான ஒப்பந்தம் 2022ஓட முடிஞ்சு போச்சு. ஆனா தஜிகிஸ்தான் அரசாங்கம் அதை மேற்கொண்டு புதுப்பிக்க விரும்பலன்னு தெரிய வருது. இதுதான் இப்போ பரபரப்பா பேசப்படுற விஷயம். ஏன் புதுப்பிக்கல? ரஷ்யாவோட அழுத்தம் இருக்க வாய்ப்பு கம்மின்னு சில பேர் சொல்றதா ஒரு குறிப்பு சொல்லுது. அப்படியா? ஏன்? ஏன்னா ரஷ்யா பொதுவா இந்தியாவோட பாதுகாப்புல ஒத்துழைக்க தான் பாப்பாங்க, குறிப்பா ஆப்கானிஸ்தான் மாதிரி விஷயங்கள்ல. ரஷ்யாவுக்கு தனியாவே தஜிகிஸ்தான்ல பெரிய மிலிட்டரி பேஸ் இருக்கு. அதனால இந்தியா அங்க சின்ன அளவுல இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியாது. அப்போ சந்தேகம் சீனா மேல போகுதா? ஏன்னா தஜிகிஸ்தான்ல சீனாவோட எக்கனாமிக் மிலிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குல்ல இப்போ. ஆமா, அது உண்மைதான். சீனா தஜிகிஸ்தானுக்கு நிறைய கடன் கொடுத்திருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க சில பகுதிகளில் சீனா ராணுவ வீரர்கள்
ரோந்து பண்றதா கூட செய்திகள் வருது. ஓ, அதனால தஜிகிஸ்தான் மேல சீனா பிரஷர் போட்டு இந்தியாவை வெளியேற சொல்லிருக்கலாம்னு ஒரு ஊகம் வலுவா இருக்கு. அடுத்து ஃபார்கோர் தளம், அதோட நிலைமை என்ன? அதுவும் ஐனி மாதிரி மூடப்பட்டதா? இல்ல, இங்கதான் விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபார்கோர் விஷயத்துல நிலைமை அவ்வளோ தெளிவா இல்ல. ஃபார்கோர் தளம் இன்னமும் ஆபரேஷன்ல இருக்கலாம், இல்லனா ஒரு மாதிரி டார்மென்ட் ஸ்டேட்ல, அதாவது செயலற்ற நிலையில வச்சிருக்கலாம். டார்மெண்ட்னா? அதாவது பேஸ் இருக்கு, ஆனா ரொம்ப தீவிரமா பயன்படுத்தப்படல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா ஃபார்கோர்ல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியேறினதா இதுவரைக்கும் எந்த உறுதியான செய்தியும் வரல. அப்போ ஃபார்கோர் இன்னும் ஒரு வகையில நம்ம கையில இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல திரும்ப செயல்பட வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஃபார்கோர் தளத்தோட முக்கியத்துவமே அதுதான். இது இந்தியாக்கு வெளியில இந்தியாவின் முதல் முறையான ராணுவ தளம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஐனிக்கு முன்னாடியே 90s இறுதியில, அப்போ தாலிபானுக்கு எதிரா நார்தர்ன் அலையன்ஸ்க்கு இந்தியா உதவி செஞ்சதே அந்த காலத்திலே பயன்பாட்டுக்கு வந்தது. அதோட இப்போதைய நிலைமை ஒரு மர்மமாவே இருக்கு. ஒருவேளை அது ரொம்ப குறைஞ்ச ஆபரேஷனோட மெயின்டைன் பண்றாங்களா, இல்ல ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா யூஸ் பண்ண ரெடியா வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த அமைதி கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ மாறிட்டு வர உலக ராஜ்யல் சூழல்ல இந்தியாவோட மொத்த கவனமே மத்திய ஆசியாவிலிருந்து வேற பக்கம் திரும்புதுன்னு சில கருத்துக்களும் இருக்குல்ல. ரொம்ப சரியான பாயிண்ட். நிறைய ஜியோபாலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட கவனம் இப்போ ஹிந்து மகா சமுத்திர பகுதிக்கு, அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன் IOR பக்கம் நகருதுன்னு சொல்றாங்க. மத்திய ஆசியாவோட முக்கியத்துவம் குறையல, ஆனா கடல் வழி பாதுகாப்பு, வர்த்தக பாதைகள், சீனாவோட வளர்ந்து வர்ற கடற்படை ஆதிக்கம், இதனால IOR இப்போ இந்தியாவோட பிரையாரிட்டியா மாறி இருக்கலாம். இதுக்கு உதாரணமா ஓமன்ல டுக் போர்ட்ல இந்தியன் நேவிக்கு கிடைச்சிருக்கிற ஆக்சஸ், ஆமா, மொரிஷியஸ்ல அகலேகா தீவுல இந்தியா கட்டுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மடகாஸ்கர் மாதிரி நாடுகள்ல நம்ம பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகமானது, இதெல்லாம் சொல்லலாமா? அதேதான். டுகம் துறைமுகம் பாத்தீங்கன்னா அரேபிக் கடல்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அகலேகா தீவுல ஏர் ஸ்ட்ரிப், நேவல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வர்றது இந்திய பெருங்கடல்ல நம்ம கண்காணிப்பு திறனை பல மடங்கு அதிகமாக்கும். சரி. அதனால ஐனி தளத்தை இழந்தது ஒரு பின்னடைவு தான். ஆனா அதே நேரத்துல இந்தியா தன்னோட வெளிநாட்டு ராணுவ இருப்பு, குறிப்பா கடற்படை, விமானப்படைக்கான ஆக்சஸ இந்திய பெருங்கடல்ல திட்டமிட்டு விரிவுபடுத்திட்டு வரதையும் பார்க்கணும். இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ரீபேலன்சிங்கோட ஒரு பகுதியா இருக்கலாம். ஆக ஐனி தளம் போனதோட உண்மையான விளைவு என்ன? சும்மா ஒரு பேஸ்தான போச்சுன்னு நினைக்கலாமா? ஜியோபாலிட்டிக்ஸ்ல அப்படி நினைக்க முடியாது. ஐனி போனது இந்தியாவுக்கு நிச்சயம் ஒரு பின்னடைவு தான். பாகிஸ்தானுக்கு பிரஷர் கொடுக்க ஒரு ஆப்ஷன் போச்சு. ஆப்கானிஸ்தான்ல நடக்கிறத கண்காணிக்க தேவைப்பட்டா வேகமா செயல்பட இருந்த ஒரு வசதி குறைஞ்சிருக்கு. மத்திய ஆசியால இந்தியாவோட ஹார்ட் பவர் பிரசன்ஸ்க்கு அது ஒரு சிம்பிள் மாதிரி. அது இப்போ இல்ல. இந்த நிலைமை யாருக்கு சாதகமா இருக்கும்? வெளிப்படையா பார்த்தா இது பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாம். வடக்கிருந்து வரக்கூடிய ஒரு மிலிட்டரி பிரஷர் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது மறைமுகமா சீனாவுக்கும் சாதகம். தஜிகிஸ்தான்ல ஏற்கனவே சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. இந்தியாவோட வெளியேற்றத்துக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமாகலாம். மத்திய ஆசியாவுல தன்னோட ஆதிக்கத்தை நிறுத்த நினைக்கிற சீனாவுக்கு இது ஒரு வகையில சாதகமான சூழலை உருவாக்கலாம்.